லூக்கா 6ஆம் அதிகாரம். வசனம் 1. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாய் நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை காய்த்து கைகளினாலே நிம்மிட்டி தின்னார்கள். வசனம் 2. பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, ஓய்வு நாளிலே செய்யத்தக்கதை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். வசனம் 3. இயேசு அவர்களை நோக்கி பிரதியுத்தரமாக, தாவீது அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபொழுது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கலாகாத தேவ சமூகம் அப்பங்களை கொண்டு வாங்கி, வசனம் 4, தான் புசித்ததுமின்றி தன்னுடனே இருந்தவர்களுக்கு கொடுத்தானே என்று சொன்னார். வசனம் 5. மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறார் என்றார். 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 வசனம் 6. வேறு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்த அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். வசனம் 7. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கி, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரே என்று அவர் மேலே நோக்கமாயிருந்தார்கள். வசனம் 8. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். வசனம் 9. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு. வசனம் 9. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு. வசனம் 10. அவர்கள் எல்லோரும் சுற்றிலும் பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவர் தன் கையை நீட்டினார். உடனே அவர்கள் கை மறு கைகளைப் போல சுஸ்தமாயிற்று. வசனம் 11. அவர்களை மூர்க்க வெறி கொண்டு, இயேசுவே என்னை செய்ய என்றும் ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். வசனம் 12. அந்த நாட்களிலே அவர்கள் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வசனம் 13. அப்பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரையே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். வசனம் 14. அவர்கள் யோர்தானில் பேதுரு என்ற தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப், பார்த்தலோமேயு. வசனம் 15. மோசே, தோமா, அல்புவின் குமாரனாகிய யாக்கோபு, செபுலோத்தே எனப்பட்ட சீமோன். வசனம் 16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியாகிய யூதாஸ்காரியோத் என்பவர்கள். வசனம் 17. பின்பு அவர்கள் அவருடனே கூட தங்கி சமான ஒரு இடத்திலே நின்ற அங்கே அவருடைய சீஷர்கள் நோக்கம் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தையே கேட்கும்படி தங்கள் வியாதியாயினின்று குணமாக்கப்பட்டபடிக்கு யூதேயா தேசத்தில் யாவராய் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்து ஈதேன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். வசனம் 18. அசுத்த ஆவி வியாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். வசனம் 19. அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தேடும்படிக்கு வகை தேடினார்கள். வசனம் 20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் வாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. வசனம் 20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. வசனம் 21. அப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி அழைப்பீர்கள்.
வசனம் 22. மனுஷகுமாரனாகிய நிமித்தம் ஜனங்கள் உங்கள் பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களை நாமத்தையே பொல்லாது என்று தள்ளிவிடும்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வசனம் 23. அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்களே. வசனம் 24. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதல் நீங்கள் அடைந்து தீர்ந்தது. வசனம் 25. திருப்தி உள்ளவனாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள், எப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். வசனம் 26. எல்லா மனுஷர் உங்களை குறித்து புகழ்ச்சியை பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். வசனம் 27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையே நேசியுங்கள், உங்கள் பகைஞர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வசனம் 28. உங்களுக்கு சபிக்கிறவர்களையே ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். வசனம் 29. உங்களுக்கு ஒரு கன்னத்தில் அரைக்கிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு, உன் அக்கினி எடுத்துக்கொள்கிறதும் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறதும் தடைய பண்ணாதே. வசனம் 30. உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. வசனம் 31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். வசனம் 32. உங்கள் நேசிக்கிறவர்களாகிய நீங்கள் சிநேகிதர் உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார்களே, உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளுக்கு தங்கள் சிநேகிதராய் இருக்கிறார்களா? 33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளுக்கு அப்படி செய்கிறார்களே. 34. திரும்ப கொடுப்பவர்களுக்கென்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்கள் பலன் என்ன? திரும்பவும் உங்களுக்கு கொடுக்கப்படும்படியே பலவிகளுக்கும் பாவிகளுக்கும் கடன் கொடுக்கிறார்கள். 25. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் நன்மை செய்யுங்கள், கையுமாய் இருங்கள். என் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறிவுரைக்கு துரோகத்துக்கும் நன்மை செய்கிறார். வசனம் 36. ஆகையால் உங்களுக்கு பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க இருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்கப்படுகிறார்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். விடுதலைக்குள் எப்பொழுதும் நீங்கள் விடுதலை பண்ணுவீர்கள். வசனம் 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுழ்க்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழிந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். 39. பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார்.
குருடனுக்கு குருடன் வழிகாட்டு கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்களே அல்லவா. வசனம் 40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டான அல்ல. தேறுகிறவன் எவனும் குருவை போல் இருப்பான். வசனம் 41. நீங்கள் கண்ணியாய் இருக்கிற உத்திரத்தை உணராமல். வசனம் 41. நீங்கள் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? வசனம் 42. அல்லது நீங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, உத்தரன், நான் உன் கைகளில் இருக்கிற நீ. வசனம் 42. அல்லது நீங்கள் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடும் என்று நீர் சொல்லுவதைப்படி மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். வசனம் 43. நல்ல மரம் கெட்ட கனியை கூடாது, கெட்ட மரம் நல்ல கனியை கூடாது. வசனம் 44. அந்த மரம் அதன் கனியை அறியப்படும். செடிகள் அத்தி மரங்கள் பறிக்கிறதும் இல்லை, அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்செடியில் திராட்சை பழங்களை பிறக்கிறதும் இல்லை. 45. நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தை நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயத்தில் பொல்லாத பொக்கிஷத்தை இருந்த பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். வசனம் 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லாதபடிக்கு நீங்கள் போகிறது என்ன? வசனம் 47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படியே செய்கிறவன் யாவருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். 48. ஆழமாய் தோண்டி கற்பனைகள் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன் ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீங்கள் அந்த வீட்டில் மேலே மோதி அதை அசைக்க கூடாமற்று போயிற்று, ஏனெனில் அது கன்மலையின் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. வசனம் 49. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை செய்கிறவனே அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நீரோட்டம் அதன் மேலே மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.